வெல்கம் டு கேரளா சமையல். இன்றைக்கி நம்ம சூர மீன்லே ஊறுகாய் செய்ய போகிறேன். இதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய சூர மீன் எடுத்திருக்கு. இந்த மீன் முள் இல்லாமல் நல்ல ஸ்கொயர் ஷேப்லே கட் பண்ணி வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மீன் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக மீனிலே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மசாலையெல்லாம் மீனிலே பிடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலேயே போடலாம். இப்போ ஒரு கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீன் வறுத்திடலாம். இப்படி ஃப்ரை பண்ணும்போது நம்ம மீன் ஊறுகாய் ரொம்ப நாளாக கேடாகாமல் இருக்கும். பாருங்க, நான் இங்கே எல்லா மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கு. இப்போ மீன் ஃப்ரை பண்ணிய எண்ணெயிலே கொஞ்சம் வெந்தயம், கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். 3 மினிட்டுக்கு அப்புறம் 1/4 கப்பு இஞ்சி, 1/2 கப்பு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 5 மினிட்டுக்கு அப்புறம் இதிலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து பச்சை சவை மாறின வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணிய மீன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 3 மினிட்டுக்கு அப்புறம் 2.5 டீஸ்பூன் வினீகர் சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போடலாம். கொஞ்சம் பெருங்காயம் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூர மீன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரிட்ஜிலேயே போடாமலே 2 மாதம் வரைக்கும் கேடாகாமல் இருக்கும். நல்ல கிளாஸ் ஜார்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலே போதும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டிலே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.